நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. குவாங்சு மாநகரத்துடைய புல்லட் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் செக் பண்ணிட்டு தான் இங்கே புல்லட் ரயில்வே ஸ்டேஷனில் விடுறாங்க. செப்பரேட்டாக அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது. அதுவும் இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி லிக்கர் அண்ட் சிகரெட் வந்து விற்கிறாங்க. 72 km/h இப்போது ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 72 km அப்படிங்கிறது தான் பிக்கப் ஸ்பீடே. 74 ஆகுது. இப்போ பாருங்கள் ஸ்பீடு இப்போ வரும் பாருங்கள். 72லேருந்து 233 km/h போயிட்டுருக்கு. எந்த அதிர்வும் இல்லாமல் இருக்குது. ஸோ காஃபி சைனா வந்து டீ ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு புல்லட் ட்ரெயினை லான்ச் பண்ண போகிறாங்க. அதனுடைய பொட்டன்ஷியல் பார்த்தீங்கன்னா 642 km/h அப்படின்னு சொல்லணும்னா ஃப்ளைட்டை விட அதிவேகமாக செல்லக்கூடிய புல்லட் ட்ரெயினை சைனா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. சைனா இந்த சீரீஸில் வந்து இப்போ நம்ம வந்து நிற்கிற இடம் என்ன அப்படின்னா குவாங்சு மாநகரத்துடைய புல்லட் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனே ஏர்போர்ட்டை விட பெருசாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. குவாங்சு ஏர்போர்ட்டை விட பல மடங்கு பெருசாக இருக்கிற மாதிரி தோணுது இந்த ரயில்வே ஸ்டேஷன். இப்போது நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற விஷயம் அப்படிங்கிறது வந்து வேற லெவல் விஷயம். என்ன அப்படின்னா சைனாவோட புல்லட் ட்ரெயினில் தான் பயணிக்க போகிறோம். வாங்க மக்களை பார்க்கலாம் புல்லட் ட்ரெயினில் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, எப்படி சைனா இந்த அளவுக்கு வேகமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாடி மக்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த வாழ்வியல் வந்து எவ்வளோ வேகமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த ஓட்டத்தில் இருக்காங்கங்கிறதெல்லாம் இன்றைக்கி நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் செக் பண்ணிட்டு தான் இங்கே புல்லட் ரயில்வே ஸ்டேஷனில் விடுறாங்க. அவ்வளோ பாதுகாப்பான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. வாங்க பார்க்கலாம்.我可以人脸查车票，需要帮忙吗？您好，您要查检票口，可以对我说车次查询。குவாங்சு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சும் விடியாததுமே வந்துட்டோம். ஸோ பயங்கர பசி. இங்கே வந்து நூடுல்ஸ், சைனா நூடுல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஊர் நூடுல்ஸை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு வைங்களேன். இவங்களோட மேக்கிங் அப்படிங்கிறதும் இந்த மசாலா கொஞ்சம் மேக்கிங் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கேருந்து ஷென்சன் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு போகிறோம். குவாங்சூலேருந்து ஷென்சன் அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு போகிறோம். ஸோ ஷென்சன் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் சிட்டி, ஷென்சன் பே அப்படின்றாங்க. இங்கேருந்து ஷென்சன் நார்த் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம பயணிக்க போகிறோம் புல்லட் ட்ரெயினில். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா பார்த்துருக்கோம் நிறைய சைனாக்காரங்க எப்படிரா இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து வியந்து இன்டர்நெட்டில் பார்த்தோம். திரையில் பார்த்ததை இப்போ தரையில் அனுபவிக்கிறப்ப வேற லெவல் ஃபீலாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க நீங்களும் வந்து இந்த அட்மாஸ்பியரை எல்லாம் வந்து ரசிக்கிறீங்கன்னு நம்புகிறேன். மேற்கொண்டு பயணிப்போம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து புல்லட் ட்ரெயின் வந்துடும். ஸோ புல்லட் ட்ரெயின்குள்ளாடி என்ன ஸ்பீடில் எப்படி போகுது அண்ட் சைனாவோட புல்லட் ட்ரெயினுடைய அந்த ஃபேஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு கட்டத்துலேயும் அவங்க வந்து சைனாவில் புல்லட் ட்ரெயின் வந்து ஒரு பரிமாணத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஃபேஸை வந்து அவங்க கடந்திருக்காங்க. அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே குவாங்சு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளாடியே செப்பரேட்டாக அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது. அதுவும் இந்த ஷாப் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி லிக்கர் அண்ட் சிகரெட் வந்து விற்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் டூ காமன், ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஸ்மோக் பண்ணுறது அண்டு
ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே ஒரு ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பாருங்கள் எவ்வளோ கைண்ட் ஆஃப் சிகரெட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே வந்து லிக்கர் விற்கிதோ இல்லையோ, பட்டு நான் பார்க்குறப்ப நிறைய சிகரெட்ஸ் வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. அது ஏன் வந்து இங்கே வந்து இவ்வளோ சிகரெட் விற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான குளிர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுடைய குளிர்காலத்துடைய இறுதி ஃபேஸில் தான் இருக்கும். February மாதத்தில் இருந்தாலுமே இங்கே இப்போ வந்து ஒரு 10 to 15 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் நம்ம ட்ராவல் ஆகிட்ருக்கோம். ஸோ அதனால் இயல்பாகவே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கக்கூடிய குளிரை தாங்கிறதுக்காகவே அவங்க வந்து இந்த ஸ்மோக் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நகரங்கள்லேயே இப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப இன்னும் ரூரல் ஏரியா போகிறப்ப குளிர் இன்னும் ஜாஸ்தியாகத்தான் ஆகும். பாஸ்போர்ட்டை ஸ்டாம்ப் பண்ண பிறகு தான் பாதுகாப்பு ரீசன்ஸ்க்காக எல்லாம் முடிச்சுட்டு தான் உள்ளே போக முடியுது. ஸோ புல்லட் ட்ரெயினில் வந்து ஏறிட்டோம். நம்ம வந்து குவாங்ஸூலேருந்து ஷெங்ஷன் பே அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு வந்து போக போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இங்கே வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் நம்ம வந்து பார்க்குறோம் மக்கள் வந்து வேகமான ஒரு வாழ்வியல் ஓட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எல்லாம் சைலண்டாக பின் ட்ராப் சைலண்டாக இருக்காங்க. ஸோ புல்லட் ட்ரெயினில் இப்போ நம்ம போகக்கூடிய ஷெங்ஷன் பே அப்படிங்கிற சிட்டி வந்து ஒரு பெரிய எலக்ட்ரானிக் சிட்டி. சைனாவுடைய லேப்டாப், வாட்சஸ் அண்ட் ஸோ எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே அந்த ஊரில் தான் வந்து கிடைக்க போகுது. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. 72 km/h இப்போது ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 72 கிலோமீட்டர் அப்படிங்கிறது தான் பிக்கப் ஸ்பீடே. 74 ஆகுது. இப்போ பாருங்கள் ஸ்பீடு இப்போ வரும் பாருங்கள். ஸோ 233 km/h இப்போது 72லேருந்து 233 km/h போயிட்டுருக்கு. 242. இந்த புல்லட் ட்ரெயின் வந்து 242 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. ஸோ எந்த அதிர்வும் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த இருக்கு பாருங்க காஃபி, இது உங்களுக்கே தெரியும். நான் அந்த புல்லட் ட்ரெயினில் இருக்கேன். ஸோ 243 கிலோமீட்டர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா 300 கிலோமீட்டர்ஸ் 303 கிலோமீட்டர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போயும் இது அதிர்வு இல்லை. ஸோ டோட்டலாக இந்த இது வந்து 427 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுறாங்க 1 ஹவருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி அமேசிங்காக இருக்குது. ஸோ இந்த புல்லட் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேண்ட்ரி செக்ஷன். ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போது புல்லட் ட்ரெயின் வந்து அதனோட ஃபுல் பொட்டன்ஷியலில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, அடுத்த ஸ்டாப்பிங் வருது போல், கொஞ்சம் ஸ்லோவாகிறது தெரியுது. ஸோ திஸ் இஸ் த பேண்ட்ரி. ஸோ ட்ரெயின் வந்து ஹியூமன் அப்படிங்கிற இந்த ஸ்டேஷனை வந்து அடைஞ்சிருக்கு. இப்போது மொத்தமே வந்து ஆக்சுவலி வந்து குவாங்ஸூலேருந்து ஷென்ஷன் பே அப்படிங்கிற இந்த ஸ்டாப்புக்கு வந்து 3 ஸ்டேஷன் தான். இங்கே இருக்கக்கூடிய புல்லட் ட்ரெயின்ஸ் பல 100 கிலோமீட்டர்களை வந்து சில வினாடிகளில் கடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு 400 km/h அப்படிங்கிறது வந்து நியரஸ்ட் டு ஃப்ளைட் போகிற வேகம் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ சைனாவில் வந்து இந்த புல்லட் ட்ரெயினுடைய பாத்ரூம்குள்ளே தான் இப்போ நம்ம நிற்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், கைண்ட் ஆஃப் ஸோ நீட். இப்போது நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டாப்பிங் ஷென்ஷன் பே அப்படிங்கிற எலக்ட்ரானிக் சிட்டியுடைய ரொம்ப அருகாமையில் இருந்து இருக்கோம். வந்துருச்சு, ஸ்டேஷன் வந்துருச்சு. இப்போ சைனாவை பொறுத்த மட்டிலும் இங்கே வந்து புல்லட் ட்ரெயின் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்கவே வந்து ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. சைனா புல்லட் ட்ரெயின்ஸை வந்து இயக்கிற விதத்தை பார்த்து. ஆக்சுவலி 2016 புல்லட் ட்ரெயின்ஸுடைய நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டரில் வந்து டெஸ்டிங் வந்து ஆரம்பிச்சு. ஸோ முதல் கட்ட ஓட்டம் வந்து 120 அப்படிங்கிற ஒரு முதல் கட்ட ஓட்டத்தில் தான் வந்து புல்லட் ட்ரெயின்ஸுடைய இந்த ஸ்பீட் ஆரம்பித்தது. இப்போது ரீசண்ட் அப்டேட் புல்லட் ட்ரெயினில் என்ன அப்படின்னா, சைனா வந்து T-Flight அப்படிங்கிற ஒரு புல்லட் ட்ரெயினை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதனுடைய பொட்டன்ஷியல்
பார்த்தீங்கன்னா 642 km/h அப்படின்னு சொல்லணும்னா ஃப்ளைட்டை விட அதிவேகமாக செல்லக்கூடிய புல்லட் ட்ரெயினை சைனா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. சைனாவுடைய இந்த வளர்ச்சி, அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இந்த ஃப்ளைட் வேகத்தில் போகக்கூடிய, இல்லை ஃப்ளைட்டை விட வேகமாக போகக்கூடிய இந்த டீ ஃப்ளைட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா 1000 km/h அப்படிங்கிறது உண்மையிலே என்ன சொல்கிறது, ஆச்சரியப்படுறதா இருக்குது. கிராஸ் பண்ணுது அப்படிங்கிறது தோராயமாக சொல்லணும்னா, நம்ம இந்தியாவுடைய மேப் படி சொல்லணும்னா சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு 2 மணி நேரம் தான் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது. ஸோ சென்னையிலேருந்து டெல்லி 2 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து டீ ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு புல்லட் ட்ரெயினை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ சைனாவுடைய டெக்னாலஜி, சைனாவுடைய இந்த கட்டமைப்பு, இது எல்லாமே வந்து ஏஷியன் கண்ட்ரீஸை விட, இன்னும் சொல்லப்போனால் சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை விட 50 years முன்னாடி இருக்காங்க, 50 years அகடாக இருக்காங்க. ஸோ குவைட் இம்ப்ரெசிவ். நம்ம இப்போது ஷென்ஷன் பே ஸ்டேஷனில் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஷென்ஷன் பே சிட்டியில் வந்துட்டோம். அங்கே பாஸ்போர்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டாம்ப் பண்ணாங்க. இங்கேயுமே வந்து பாஸ்போர்ட் வந்து இப்போ நம்ம ஸ்டாம்ப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாதுகாப்பு ரீசன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஐ ஆம் ஸ்டாம்பிங் மை பாஸ்போர்ட். ஓகே, அக்சஸ் கிராண்டட். ஸோ ஷென்ஷன் பே சிட்டி, ஸோ குவாங்ஷூலேருந்து ஷென்ஷன் பே சிட்டி கிட்டத்தட்ட 138 கிலோமீட்டர். இந்த 138 கிலோமீட்டரை புல்லட் ட்ரெயினில் 20 minutesல வந்து நம்ம கடந்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீ ஃப்ளைட் அப்படிங்கிற இந்த புல்லட் ட்ரெயினை வந்து சைனா லான்ச் பண்ணாங்கன்னா, சரி சென்னை டு டெல்லி அப்படிங்கிறதே 2 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படிங்கிறது வந்து குவைட் இம்ப்ரெசிவ் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ புல்லட் ட்ரெயின் பயணம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான அட்வென்ச்சர். சைனா வந்தீங்கன்னா தயவு செய்து புல்லட் ட்ரெயின் ஒரு ட்ரிப்பு அடிச்சிருங்க. நம்ம ஊர் மெட்ரோ மாதிரியெல்லாம் இருக்காது. பார்க்க தான் வெளியே இருந்து பார்க்குறப்ப அந்த விஷுவல்ஸ் எல்லாம் என்னடா இது நம்ம மெட்ரோ வந்தே பாரத் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். பட் அப்படி கிடையாது. இட் வாஸ் டோட்டலி a different experience. சைனா வந்தீங்கன்னா புல்லட் ட்ரெயினில் பயணிக்க மறந்து விடாதீர்கள். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.